எங்களுடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார், அவருக்கு துணையாக செபஸ்டியார், புனித செபஸ்டியார் இருப்பார். 175வது யூபிலியன். ஜஃப்னோபாலாவை தோரிய பொன்மணி எவ்வளவு இங்க வாரீங்க பேருக்கும் முன்னுக்கும் முன்னுக்கும் எவ்வளவு ஆக்கலன்னு சொல்லி சரியான சந்தோஷம். இது எங்களோட பூர்வீக மண். சரியான சந்தோஷமா இருக்கு. எங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் மேர் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ். பேர் தான் கட்டுறோம் 1950ஆம் ஆண்டு. 1950. புனித அந்தோணியாரே. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப நினைக்க வேண்டாம் யாழ்ப்பாணத்துல பாசையூர் புனித அந்தோனியார் கோயில்ல. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய ஜூபிலி, அதாவது 175வது ஆண்டையொட்டிய தேர் பவனியானது இன்றைய தினம் மிக சிறப்பான இடம்பெற்று இருக்கு. இந்த தேர் பவனி சம்பந்தம் இந்த வீடியோ பார்க்க போறீங்க. வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். எங்களுடைய பாதுகாவலர் கோடியற்புதராம் புனித அந்தோணியாருடைய திருச்சிறுவ பவனி இப்பொழுது ஆரம்பமாகின்றது. அன்பானவர்களே, கடந்த 10 நாட்களாக பல்வேறுபட்ட நிலைகளில் நாங்கள் எங்களை ஆன்மீக ரீதியாக ஆயத்தம் செய்து அவர் வசிக்கின்ற இந்த திருத்தலத்தில் இருந்து எங்களுடைய வீதிகளிலே உலா வர இருக்கின்றார். புனித அந்தோணியாரே, கோடி அற்புதரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். தேர்ப்பவனியானது ஆரம்பமாயிட்டு ரெண்டு பக்கம் மக்கள் கூட சூழ சொன்னால் பாவம் தீராத பிணி தீர்க்கும் அறிவு பாவம் நடிகருக்கு தந்தை அந்தோனி எனும் நாம நடிகருக்கு தஞ்சம் காவலவும். புதிதாக அமைக்கப்பட்ட வாய்ப்பூரம் தேர் வருது. அழகா இருக்குது.
அம்பி அமதி அம்பி பாத்தீங்களா இப்ப வந்து சுவாமியர் வீதியூடாக வலம்புறத்தை நோக்கி சென்றுட்டு வணக்கம். வணக்கம். அப்படி வந்து சுகங்கள் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறோம். நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். தெரியல. ஒவ்வொரு வருஷம் வந்து நீங்க வந்து இப்படி தேர்வு இருக்கிறதா? ஒவ்வொரு வருஷம். இந்த வருஷம் வந்து 175வது ஆண்டு. 175வது கோயில் கட்டி 175வது கொண்டாட்டம் தான் இது. அதாவது உங்க அப்பாவுக்கு அப்பா அப்படின்னா தேர் தான் கட்டுறது 1950ஆம் ஆண்டு. 1950ஆம் ஆண்டு தேர் கட்டு. அந்த தேரான இப்ப உங்களுக்கு அதே தேரானா? அதே தேர் தான். கிட்டத்தட்ட 75 வருஷம். வருஷம் வந்து 50ஆம் ஆண்டு. இங்க மொத்தம் வந்து எத்தனை குடும்பம் வந்து இங்க பங்கு வைக்கணும் வந்து? 1000 குடும்பம் வரும். 1000 பேர் 1000 குடும்பம் பங்கு வைக்கணும். பங்கு எங்க சொந்த பங்கு. பங்கு தான் எங்களுக்கு. அது எல்லா மக்களும் வந்து போவாங்க. வேறுபாடு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. இன்னும் வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய இந்த சிறப்பா வந்து இந்த மத வேறுபாடு முந்தி வந்து நிறைய மக்கள் வருகிறார். இந்த முறை 175வது ஆண்டை கொண்டாடுறபடியா வெகு சிறப்பாக நீண்ட தூரமாக வந்து கொண்டிருக்கின்றது. மக்களும் அதிகம் வந்திருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலிருந்தும். மிக சிறப்பாக இருக்கிறது நான் நினைக்கின்றேன். முறை தேர்ப்பவனி வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதை பற்றி சொல்லுங்க. இந்த முறை 175வது ஆண்டை கொண்டாடுறபடியா வெகு சிறப்பாக நீண்ட தூரமாக வந்து கொண்டிருக்கின்றது. மக்களும் அதிகம் வந்திருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலிருந்தும். மிக சிறப்பாக இருக்கிறது நான் நினைக்கின்றேன். இந்த தேர்ல வந்து யார் வாரது? இந்த தேருக்கு வந்து விசேஷமாக எங்களோட பாதுகாவலர் புனித அந்தோனியார், அவருக்கு துணையாக புனித செபஸ்டியார் இருப்பார். இவங்க 2 பேரும் தான் எங்களோட கோயிலை பாதுகாக்கிறார்கள். இவங்க 2 பேரும் தான் தேர்தலையும் பலம் பெறுவார்கள். மற்றபடி புற சமய மக்கள் வந்து சோளங்கள் கச்சான்கள் அவர்களுக்கு கொடுப்பாங்க. அதில் மக்கள் எடுத்து சாப்பிட்டு கொண்டு வருவாங்க. பெரிய வீதியா தான் பெரிய வீதியாவது இந்த முறை பெரிய வீதி 175வது. மற்ற காலம் அவதானிச்சபடி வேண்டா கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாம நிறைய சைவ மக்களும் வந்து நேர்த்திக்கடன் வச்சு பானிசுகளோ பெரும்பாலான புறசமய மக்கள்லாம் இந்த கோயிலுக்கு வர கூடுதல். அந்தோனியார் அவரோட தான் கூட புதுமை செய்கின்றார். ஆனால் ஒடியா புற எடுத்து ஊராக்களும் புறசமய மக்களும் அதிகம் பெறுவாங்க இந்த அந்தோனியாரிடம். அந்தோனியார் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தெய்வம். விளம்பரத்துல இருந்து வந்து பாசியூர் கடற்கரை வீதி நோக்கி அந்தனுடைய திருச்சிவமானது செயல்பட வந்தது. நான் வந்து நோர்வேலேருந்து வந்தேன். ஜப்னா பாலாவை தான் தேடி கொண்டு இருந்தேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு வந்தேன். நான் கட்டாயம் பாரு ஜப்னா பாலாண்டு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் கிடைச்சிட்டு ஜப்னா பாலாவை தேடிய பொன்மணி. நான் 21 வருஷத்துக்கு. எப்படி திருவிழா அந்த மாதிரி இருக்குது. கனகாலத்துக்கு பிறகு எல்லாரையும் பாக்குறது சரியான சந்தோஷமா இருக்குது. 21 வருஷத்துக்கு பிறகு ஒரு சிறப்பான இது திருவிழாக்கு தான் வந்தேன். எத்தனை பேர் வந்தீங்க? நீங்க சேர்ந்து வந்தீங்களா தனியா? இல்ல நானும் என் குடும்பமும் வந்தாங்க. ஹஸ்பண்டும் மகளும் வந்தது. எனக்கு 13 வருஷத்துக்கு பிறகு எனக்கு குழந்தை கிடைச்சது. அந்தோனியார்ட்ட நேர்த்தி வச்சு நீங்க எல்லார்ட்டையும் கேட்பீங்க அந்தோனியார் என்ன புதுமை செய்த. அந்தோனியாரே ஒரு புதுமை தான். அவர் செய்த புதுமைக்காக அதைய கூட்டி கொண்டு வந்தேன் நான் வச்சது இருக்கு. ஏண்டா கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாம கூட சைவாக்கள் நேர்த்தி வைக்கிறது. கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். முந்தி நான் படிக்கிற காலத்துல சைவக்காரர் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்பவே நேர்த்தி வச்சுட்டு வருவினோம் கோயிலுக்காகவே. அடுத்த கேள்வி. ஆய உறவுகளுக்கு என்னத்தை நான் சொல்றது? ஆலயத்துக்கு வரதை பத்தி அது நான் சொல்லவே தேவையில்லை. அவையிலே வரவேணும். அந்தோனியாரை தேடி அவையிலே வரவேணும். நாம சொல்லவே தேவையில்லை. அந்தோனியார்ட்ட அனுப்பிங்க. நான் இன்னும் 1 மாதம் 7ஆம் தேதி மட்டும் சொந்தக்காரெல்லாம் கண்டு எல்லாம் கண்டு போட்டு தான் போறது. 21 வருஷத்துக்கு பிறகு வர்றது காட்டுல எல்லாரையும் சந்திச்சு போட்டு தான் போறது. இல்ல வர்றதுக்கு மகளுக்கு லீவு கிடைக்காது. அதனாலதான் அவ பெரிய வகுப்பு தொடங்கினாண்டா வரையில்லாது. அதனாலதான் இந்த வருஷம் கூட்டி கொண்டு வந்தேன்.
ஓகே அக்கா ஓகே ஓகே நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணா பேர் என்ன? என் பேர் உதயராஜ். எங்கேருந்து வந்தீங்க? இந்த ஊர் இதான் சொந்த ஊர். நான் வந்து இப்போ இருக்கிற கைடால. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இங்கே வந்தீங்க நீங்கள்? நாங்கள் இப்போ திருவிழாக்குன்னு சொன்னால் 19 வருஷத்துக்கு வந்துருக்கேன். 10 வருஷம் அப்புறம் எப்படி உங்க அனுபவம் இந்த திருவிழா? சரியான சந்தோஷமா இருக்கு. என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் மேர் படித்த ஃப்ரெண்ட்ஸ் அதோட என்னோட இங்கே ஊரில் என்னோட சேர்ந்து செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மேர் நிறைய பார்க்கறதுக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. அவரோட கணவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வரைக்கும் அதில் ஃப்ரான்ஸில் ஒரு ஃப்ளைட்லேயே 3/4 பேர் எங்களோட ஊராக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டேன். ஸோ அதை பார்க்கலாம் ஒரு சந்தோஷமா இருக்கு. 19 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிறப்பான விஷயத்தை வந்தீங்க. இந்த முறை தேர் வந்து மற்ற இந்த பெரிய ரோட்டாலையும் இதுலாலையும் சுற்றி வருது. அதனால கொஞ்சம் சிறப்பு கூட. ஒவ்வொரு முறை வரணும்னு ஆசை. ஆனால் எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் பிள்ளைகள் அதுகளுக்கு எக்ஸாம் எடுக்க டைம் ஓடியா லீவ் எடுக்கல. ஸோ அது ஒரு பிரச்சனை ஒன்று. நான் தனியாக எங்கள் அம்மா கூடி வந்திருக்கேன். அது வந்து ஃபேமிலியும் வந்திருக்கேன். பார்ப்போம் அடுத்த முறை ஒரு அந்த நேரம் அறுவல் இருந்தா எங்களோட பிள்ளைகளோட வருவோம் ஆசை. ஓகே நன்றி நன்றி. எங்க வாரீங்க நீங்கள்? நாங்க கனடா வாரீங்க. நான் இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு மேல் வந்தேன் நான். ஆனா இந்த திருவிழா வந்து நான் 35 வருஷத்துக்கு பிறகு பார்க்கறேன். எப்படி திருவிழா? சரியான சந்தோஷம். இது எங்களோட பூர்வீக மண். இந்த அந்தோனியார் ஆசீர்வாதம் பெற்றதுல பெரிய ஒரு சந்தோஷம் எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு. 35 வருஷத்துக்கு பிறகு எப்ப வருவோம்னு எதிர்பார்த்திருந்து இந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும் இன்றைய காலம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அதெல்லாம் பூரண நிறைவு எங்களுக்கு. இப்போ வந்து பலம்புரத்துல இருந்து பாசையூர் கடற்கரை வீதி ஊடாக வந்து அந்த திருச்சிரமணம் வந்துருக்கு. இந்த மின் ஒளியில பார்க்க நல்லா இருக்கு. இன்னும் மீறல இந்த வேற லெவலில் இருக்கு இந்த லைட்டிங் எல்லாம். இந்த கரண்ட் பயன்கள் வந்து இந்த திருச்சிரப்பணி கணக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் அந்த கிளியவனை கொடுக்கணும். பாருங்க பேருக்கு முன்னுக்கு மின்னுக்கும் எவ்வளவு ஆக்கலன்னு சொல்லி பாருங்க இந்த லைட்டிங் மேலப்பட பாருங்க. இந்த ஊரை சுற்றி கிட்டத்தட்ட சுற்றி வர எல்லா அரை கிலோமீட்டருமே இப்படியான லைட்டிங் மேலப்பட. அண்ணா பேர் என்ன? பேர் செபஸ்டியன் பிள்ளை. எவ்வளவு காலத்துக்கு பிறகு நீங்க பாஸ்வேர்டுக்கு வந்திருக்கீங்க? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்போ எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு? போய் 35 வருஷம். 35 வருஷம் தான் பாக்குறீங்க. எப்படி திருவிழா? நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்தோனியா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அப்படி அற்புதங்களாக உங்களுக்கு நடந்தா பயந்துனீங்கடா? நான் முந்தி சின்னல கொழும்புல கொச்சி கடையில இருந்தேன். அப்போ அந்தோனியா கோயிலுக்கு நடுக போறேன். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க அவர் இந்த மருமகன் தான் வந்து கூப்பிட்டு நம்மளியா வந்தாங்க. 175வது யூபிஎன். இவங்க எல்லாம் கூட உறவுகளா? இல்ல எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்களா? இல்ல பார்க்க அழகா இருக்கு. ஒரே மாதிரி வேட்டி சாலையோட பார்க்க அழகா இருக்கு. ஓகே
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கச்சான் கடைகள் மணிக்கடைகள் அங்கே பார்த்தீங்கன்னா இனிப்பு கடைகள் ஐஸ்கிரீம் சொல்லி நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சால் நாளைக்கு இந்த கடைகள் நாளைக்கு ஒரு வீடியோ செய்கிறேன். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள் வந்த உடனே இருக்கணும். கிட்டத்தட்ட திருச்சிவமானதை சுற்றி வர 8 மணி ஆகும். யாழ்ப்பாணம் பாசையூர் புனித அந்தோனியாருடைய ஜூபிலி, அதாவது 175ஆம் இடத்தினுடைய தேர் திருவிழாவை நம்மளை காட்டியிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.